ஹாய் கைஸ், இப்போ நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் பேச போகிறேன். அவரோட சின்ன வயசு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா தான் வந்து அவரை டைரக்ஷன் பண்ணி ஹீரோவை ஆக்குனார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவர் என்ன தான் டைரக்ஷன் பண்ணி ஹீரோவை ஆக்குனாலும் அவரால் ஹீரோவாக ஆக முடியல. அதுக்கப்புறம் ஃபெயிலியர் படத்தை நிறைய சந்திச்சுட்டு இப்போ ஓரளவுக்கு ஹீரோவாக ஆகி அவர் பெரிய ஹீரோவாக டாப் ஹீரோவாக மாறிட்டார். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் சினிமாவில் நடித்து இவ்வளோலாம் ரிஸ்க் எடுத்து பெரிய ஆள் ஆகிறதுக்கு இவ்வளோ சம்பளம் கம்மியாக வாங்கி இப்போ நிறைய சம்பளம் கோடிக்கணக்கில் வாங்குறாரு ஒரு படத்துக்கு. அவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு அவ்வளோ அவரை பற்றி அழகாக இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ கஷ்டத்தையும் அவ்வளோ வேதனையும் இவரை தாங்கி ஒரு சினிமாவில் ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக டாப் ஹீரோவாக ஆகிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா டைரக்டராக இருக்கிறவங்களாம் வந்திருக்காங்க. நிறைய பேரால் சாதிக்க முடியல. ஆனால் இவர் கஷ்டப்பட்டு சாதித்தார். சாதிச்சுட்டு அப்படிலாம் படத்தெல்லாம் பண்ணி படத்தில் பெரிய ஹீரோவெல்லாம் ஆகி இருந்துட்டு கடைசியில் ஒரு படத்துக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் இதையெல்லாம் எனக்கு வேணாம், நான் மக்களுக்காக உதவி செய்கிறேன். ஏன்னா மக்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு படத்தெல்லாம் பார்த்து கூட பிறந்த ஒருத்தரை படம் எடுத்தால் எப்படி போய் பார்ப்பாங்களோ அது மாதிரி காசு கொடுத்து டிக்கெட் கொடுத்து என் படத்தை பார்த்தனால தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாக ஆனேன். அதனால் அந்த மக்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்னு நான் யோசனை பண்ணேன். யோசனை பண்ணதுக்கு எனக்கு கிடைத்த ஒரே பதில் அரசியல். அந்த அரசியலாக தான் நான் அரசியல்வாதியாக நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவரை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஓட்டு போட்டு ஜெயிக்க போகிறீங்களா இல்லை என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. பாய்.